ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போகிற டிஷ் ஹனி சிக்கன். இது எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹனி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன் பிரஸ்ட் எடுத்துக்கலாம். எதனால பிரஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எலும்பு இல்லாம இருக்கும், அதனால பிரஸ்ட் எடுத்துக்கிறோம். அதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் எள்ளு, டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். பூண்டு கொஞ்சம் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி எடுத்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை எடுத்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனால கலந்து விடுங்க. அப்போதான் நாம சேர்த்த மசாலாவும் சிக்கனும் நல்லா கலந்து வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல்ல நாம சிக்கனையும் மசாலாவையும் கலந்து 5 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கோம். அதோட ஒரு பவுல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காகனா நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸை கார்ன்ஃப்ளவர்ல பெரட்டி எண்ணெயில போடுறதுக்காக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் கார்ன்ஃப்ளவர்ல பெரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் டேஸ்ட் கிறிஸ்பியாவும் எம்மியாவும் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, கார்ன்ஃப்ளவர் மாவுல பெரட்டதுனால சிக்கன் பீஸும் மசாலாவும் பிரியாம இருக்கு. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க எண்ணெயில. ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பீஸை திருப்பி விடுங்க, அப்பதான் 2 பக்கம் நல்லா பொரியும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பீஸ் நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வந்துருச்சு 2 பக்கமும். இப்போ எண்ணெயிலேருந்து வடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. ஆனா இப்ப சாப்பிடக்கூடாது, பாதி ப்ராசஸ் தான் முடிஞ்சிருக்கு. மீதி ப்ராசஸை செஞ்சுட்டு நம்ம சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம பொரிச்சதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் எள்ளை சேர்த்துக்கலாம். லைட்டா எள்ளு பொரிஞ்சு நிறமாகணும். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நாம தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். அதோட நாம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது கூட 1 கப் ஹனி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போதான் சிக்கனோட ஹனி சேர்ந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதோட மல்லித்தலை தூவணும்னா அந்த வாசத்தோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்மளுடைய ஹனி சிக்கன் தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம ஸ்வீட்டான ருசியான ஹனி சிக்கன் தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Thank you friends.